முக்கியமா நம்ம ஆரோக்கியமா இருக்கணுங்க. ஆரோக்கியம் இருந்தா ஆயுள் இருக்கும். ஆயுள் இருந்தால் ஒவ்வொரு நிகழ்வும் மிகச் சிறப்பாக நடைபெறும். அதன் பொருட்டு என்ற குடும்ப நல சிறப்பு மருத்துவராக நாங்கள் இயக்கம் 1999ஆம் ஆண்டு நெய்வேலி நகரில் தொடங்கப்பட்டது. ஜாதி, மத, இன, மொழி, பணி, படிப்பு, ஆண், பெண் என்ற எவ்வித வேறுபாடும் இல்லாமல் பொதுமக்கள் அனைவரையும் இணைந்து செயல்படும் இயக்கம் நமது பவர். அடுத்தது பவர்னா என்ன, இந்த சமூக அமைப்புனா என்ன அப்படின்னு எங்க அமைப்பை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுக்க. போல காவல்துறையிலும் மருத்துவத்துறையிலும் கல்வித்துறையிலும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள். அதுபோன்று நாட்டின் தலைவராகவும் வகிக்கிறார்கள் என்றால் மாத்திரமே இந்த சகலத்தையே மாற்றும் பெண்களின் அடிமைத்தனத்தை, அடிமை சங்கிலியை அருந்தறிய ஏராளமான கவிதைகள் வந்து குவிந்தன. அதில் ஒரு சிறு மாணவியின், ஒரு 6ஆம் வகுப்பு மாணவியின் கவிதை என்னை மிகவும் ஈர்த்தது. குனிந்து நடந்த பெண்கள் மத்தியில் நிமிர்ந்தே நடக்கிறேன் நான், காரணம் என்ன? ஒரு கேள்விக்குறி. ஒரு முகம் தெரியும், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. என்னடா எவனோ வாட்ஸ்அப் கால பேசிருக்கான்னு உத்து அவன் யாருன்னு பார்க்கணும்ல. அது நார்மலா நம்ம மென்டாலிட்டிக்கு தோணும், யாரோ கால் பண்ணியிருக்காங்கன்னு. அதை என்ன பண்ணுவோம், அட்டன் பண்ணி இந்த கார்னர்ல இருக்கிறது இப்படி உத்து பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், ஒரு 12 செகண்டோ இல்லை 13 செகண்டோ என்ன பண்ணது, ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்ட் ஆயிடும். அது வந்து வீடியோ கால். ஆக்சுவலா அது வீடியோ கால்னு நமக்கு கால் வரும்போது தெரியாது. அந்த அளவுக்கு யாருமே வீடியோ சைபர் கிரைம் நாலேஜ்லாம் கிடையாது. நார்மலா ஒரு கால் வரும், அந்த காலை நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா அட்டன் பண்ண உடனே கார்னர்ல ஒரு ஃபேஸஸ் தெரியும். அந்த ஃபேஸ் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காட்டியுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்பார்ட்டண்டா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து நான் படிச்சதுல இருந்தும் நான் பார்த்ததுல இருந்தும் உங்களுக்கு என்னுடைய அறிவுக்கு எத்தனதை உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு புரியலான்னு பாருங்க சரிங்களா. பொதுவா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்குது, இருமல் இருக்கு, சளி இருக்கு, வீட்டுல வந்து மருந்து மாத்திரை வந்து கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வந்து பார்மசி போறேன், அங்க வந்து ஒரு 2 வேலைக்கு வந்து மாத்திரை கொடுத்தாங்க, அதை வந்து போட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து எந்த பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வந்தாலும் சொல்ற போது இதுதான். இல்லைங்க நான் வீட்லயே கொடுத்துட்டேன், நான் வந்து பார்மசில கொடுத்துட்டேன். உண்மைக்குமே நான் அதை வந்து சப்போர்ட் பண்றேங்க. ஏன்னா உணவே வந்து அது வந்து இப்பவும் உண்மைதான் சரிங்களா. வீட்டுல நீங்க வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்குறது அப்புறம் தனியா உட்காந்து பேசினேன். தெரிய மாட்டேங்குது, எல்லாம் தெரியாது, பாட்டி ஒன்றும் தெரியாது. நானும் பசங்க உங்க கூட வயசானா தெரியும். ஏன்னா மழை கேட்டு பாருங்க, பிள்ளைகிட்ட பேச முடியாது. இப்ப இல்லை, ஐ நோ இட்.